அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஹானா கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் கொத்து பரோட்டா பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு எல்லோ ஹார்ட்டின்னு கொடுங்க. சரி, ஃபஸ்ட்டு வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மைதா மாவு, அது கூட உப்பு, தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. நான் இது மட்டும்தான் சேர்த்து வேறு எதுவுமே இல்லை. சரி, ஒரு ½ அன் ஹவர் டு 45 மினிட்ஸ் ஊறின பிறகு நீங்கள் மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ சாஃப்டான பாலை குட்டி குட்டி பாலாக எடுத்து அதை வந்து திரட்டி எடுத்துக்கோங்க. திரட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பதராக பண்ணிக்கோங்க. ஒன்று பின்னாடி ஒன்று ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி லாஸ்ட்டாக ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சு எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி பதராக நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு 7 to 8 பீசஸ் வரைக்கும் மேக் பண்ணி வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பதர் மாவை எடுத்து இந்த மாதிரி பரோட்டா மாவு திரட்டிக்கோங்க. திரட்டி நல்லா சூடான தோசைக்கல்ல முன்னும் பின்னமாக எடுத்து நல்லா முருவலாக சுட்டு எடுத்துக்கோங்க. சுட்டு எடுத்த பரோட்டாவை நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இன்னும் நல்லாவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூட ஒரு 2 வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுமே நம்ம பழமாக அரிஞ்சு வச்சுருக்க தக்காளி அதையுமே சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் சேர்க்கறது மூலமாக உங்களுக்கு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லாவே கிடைக்கும். ஸோ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறமா பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுட்ரு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே சேர்த்து நீங்கள் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ வதக்கி எடுத்த பிறகு நீங்கள் பார்த்திங்கன்னா போன்லெஸ் சிக்கன் இருக்குது. ஸோ நாங்கள் போன்லெஸ் சிக்கன் வச்சுருக்கோம். ஸோ போன்லெஸ் சிக்கனை இது கூட ஆட் பண்ணி நல்லா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பரட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் மூடி போட்டு வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியெலாம் விட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் சேர்த்தாலே அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா திரண்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க பரோட்டா இருக்குல்லையா, நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க. பிச்சு போட்ட பரோட்டா மாதிரி. ஸோ இந்த பிச்சு போட்ட பரோட்டாவை இந்த கிரேவி கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா, நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போதே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பரோட்டாவை. நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணப்போ இந்த மாதிரி குத்தி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பரோட்டா நல்லா ஊறியும் இருக்கும். நல்லா உங்களுக்கு எல்லா பக்கமும் வந்து கிரேவி வந்து படர்ந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்து அது கூட கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பெப்பர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லா இந்த மாதிரி கொத்தி கலரில் தான் இருக்குது டேஸ்ட்டு. இப்போ அது கூட பார்த்திங்கன்னா பெப்பர் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான டேஸ்டான சிக்கன் கொத்து பரோட்டா ரெடி ஆகிடும். உண்மையாகவே சாப்பிட செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே ட்ரை பண்ணதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் நாங்களுமே ட்ரை பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் சந்திங் ஆஃப் ஃப்ரம் சஹானா கிச்சன். பாய்.